காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பிற்கினியவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா? அர்ப்பணிக்கிறோம் தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்கள் மூலமாக மகிமைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளின் புதிய நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நீர்ப்பாய்ச்சல் ஓரமாய் நடத்தப்பட்டு எங்கள் காலங்களிலே நாங்கள் எங்கள் கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். செம்மையும் நன்மையுமான காரியங்களை இந்த நாளிலும் தொடர்ந்து நடத்தும். இந்த பிரசங்கத்தின் வழியாக கர்த்தர் யாரோடு பேச விரும்புகிறோ நீர் பேசி என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம். நீரே மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமை உமக்கே இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்றே செயல்படுங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் வசனம் 16 முதற் பகுதி சொல்லுகிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இந்த சம்பவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் முதல் 22 வசனங்களையும் நாம் படிக்க வேண்டும். படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் 22 வசனங்கள் 1 முதல் 22 முடிய. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு
தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும், உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அறிகேன் என்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புற ஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்றே செயல்படுங்கள். இந்த தலைப்பின் கீழே அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்தின் முதல் 22 வசனங்களிலே, குறிப்பாக 16வது வசனத்திலே, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இந்த வார்த்தை அனனியா என்னும் மனிதர் சவுலை பார்த்து சொன்ன வார்த்தை. சவுல் தான் பின்னர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பவுலாக மாறினார் என்பது பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அநேக நிருபங்களை இந்த புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அவர் எவ்வளவு ஆசீர்வாதமான தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய மகிமையை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக செயல்பட்டார் என்கிறதை நாம் இவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால்தான் உங்களை முதலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்றே செயல்படுங்கள். நாளைக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உண்டு அருமையானவர்களே. அவைகளை முந்திக் கொண்டு இன்றே செய்ய விரும்புதல் நல்லதல்ல. அதே வேளையில் பல விஷயங்கள் இன்றே செய்ய வேண்டியவை. இவைகளை நாளைக்கு என தள்ளி போடுவது நலமாக இருக்காது. சில நேரங்களில் இன்று சில சிரமங்களுக்குள் செல்ல மனம் விரும்பாமல் அவைகளை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என முடிவு செய்து இன்றைய தினத்தை விடுதலையாக்கிக் கொள்வது இயற்கையான இயல்பு. ஆனால் நாளைக்கு செய்யலாம் என பல வேலைகளை தள்ளி போடுவதை விட இன்றே அதனை ஏன் செய்யக்கூடாது என்று நமக்குள் கேட்டு செயல்படுவது மிக சிறந்த பழக்கம். அனனியா சொல்லுகிறார், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன?
நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அவர் அப்படியே செய்தார். சவுல் செய்ததின் பிரகாரமாக தான் அவர் ஞான திருஷ்டி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, வாழ்க்கையிலே சில முக்கிய விஷயங்கள் கால தாமதமாகி செய்யப்படுவதும், சில விஷயங்கள் செய்ய முடியாதபடி காலம் கடந்து விடுவதும் நாளை செய்யலாம் என்ற மனநிலையின் விளைவாகும். வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து உயர் நிலையை அடைகின்ற அநேகரிடம் காணப்படும் முக்கியமான ஒரு பண்பு, அவர்கள் எதையும் நாளைக்கு என தள்ளி போடாமல் இன்றைக்கே செய்து விடுவோம் என துணிந்து விட்டமையே. இன்று செய்ய தாமதிக்கும் சில விஷயங்கள் நாளைக்கு செய்ய இயலாமல் போகும்படி ஏதாவது நடந்துவிடக் கூடும். பரிசுத்த வேதாகமத்திலே 2 உதாரணங்களை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே கோலியாத்தின் சவாலை ஏற்க முடியாதபடி சவுல் ராஜாவும் சேனைகளும் பரிதவித்த வேளையிலே தாவீது அவனை வீழ்த்த விரும்பினான். அதை குறித்து சில நாட்கள் யோசிப்போம் என அவன் கால தாமதம் ஆக்கவில்லை. தாவீது உடனேயே தன்னை ஆயத்தம் செய்து கோலியாத்தை வீழ்த்த விரைந்தான். தேவன் அவனுக்கு துணை என்றார். கோலியாத் தாவீதின் மூலமாக அன்றைக்கே வீழ்த்தப்பட்டான். இன்னொரு உதாரணமாக புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றின பெண்மணி நேரத்தை சரியாக உபயோகித்துக் கொண்டாள். இப்பொழுது என்ன அவசரம் என பொறுமையாக இருந்திருந்தால் ஒரு நல்ல பங்கை தவற விட்டிருப்பாள் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்றே செயல்படுங்கள். அன்பானவர்களை, எந்த ஒரு நற்செயலையும், நல்ல பழக்கத்தையும், நல்ல குணத்தையும், நல்ல முயற்சியையும் இன்றே செயல்படுத்தும் மனநிலையையும் பழக்கத்தையும் உருவாக்கி கொள்வோம். நாளைய தினம் எது எப்படி மாறும், எது எப்படி நிகழும், நாம் எந்த நிலையில் இருப்போம் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. எனவே நல்ல விஷயங்களை செய்ய நாளை வரை காத்திராமல் இன்றே செயல்பட முன் வருவோம். சிந்தியுங்கள். ஆறிப்போன உணவு சுவை இழக்கின்றது, காலம் கடந்து செய்த நன்மை பயனை இழக்கின்றது. இன்றே செயல்படுங்கள். எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஒரு உதாரணத்தை பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது 6வது அதிகாரம், ஏசாயா 6வது அதிகாரம் வசனம் 5, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அன்பானவர்களே, நம்மை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதோ, நம்மை பிறர் மதிக்கவில்லை என்பதோ பெரிய விஷயங்கள் அல்ல. முதலாவது நாம் நம்மை ஏற்றுக்கொண்டோமா என்பதே முக்கியம். முதலாவது நாம் நம்மை மதிக்கின்றோமோ என்பதே முக்கியம். சிலர் தங்களை தாங்களே மட்டமாகவும் மதிப்பற்ற விதத்திலும் பார்த்து சலித்துக் கொள்வார்கள். ஆனால் மற்றவர்கள் தங்களை உயர்வாகவும் மதிப்பிற்குரியவர்களாகவும் பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரையிலும் படிக்க கேளுங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இது ஏசாயனுடைய வார்த்தைகள். அருமையானவர்களே, உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்றே செயல்படுங்கள். சவுல் ஞானஸ்தானம் பெற்று அன்றைக்கே செயல்பட்டதனால் பவுலாக மாற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமையாக விளங்கினார். ஏசாயாவும் அப்படிதான். இப்பொழுதே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான்
அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன்னை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அதன் பிறகு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அழகாக வாழ்க்கையை இயேசுவுக்கு தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார். அன்பானவர்களே, வேறு சிலரை போல நாம் இல்லாமல் இருக்கலாம். வேறு சிலரிடம் காணப்படும் மதிப்பிற்குரிய விஷயங்கள் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். அங்கே நான் இப்படி இருக்கின்றேனே, எனக்கு எதையும் செய்ய தெரியவில்லையே, நான் ஏன் எல்லாரையும் போல இல்லை என்றெல்லாம் சலிப்புடன் சிந்தித்துக் கொண்டிருந்தால் நல்லது வாழ்க்கையில் நிகழாது. இல்லாதவளை குறித்து சலித்துக் கொண்டே வாழ்ந்தால் மேலும் மேலும் மற்றவர்கள் நம்மை அற்பமாக பார்க்கவும் அலட்சியம் செய்யவுமே அது வழிவகுக்கும். ஒரு வியாபாரி தன்னுடைய பொருட்களை மிகவும் தரமற்றதாக பிறருக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் யார் அதனை விரும்பி வாங்க முடியும்? நம்மை உயர்த்தி காண்பிக்க விரும்புவது நல்லது அல்லதான். அதே வேளையிலே நம்மை மிகவும் தாழ்வானவர்களாக பார்ப்பதும் தாழ்வானவர்களாக பிறர் அறிய வைப்பதும் நல்லதல்ல. நம்முடைய மதிப்பை உயர்த்தவும் பிறர் நடுவில் நாம் அலட்சியம் செய்யப்படத்தக்கவர்கள் அல்ல என்று காண்பிக்கவும் ஆக்கப்பூர்வ செயல்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தரும் நம்மை இருக்கிறபடியே அன்புடன் ஏற்றுக்கொண்டு நாம் அவர் விரும்பத்தக்க நிலையை அடைவதற்காக நம்மிடம் அவர் கிரியை செய்கிறார். அர்ப்பணிப்போமா? உன்னையே நீ வெறுத்து கொண்டிருந்தால் ஊரே உன்னை நேசித்தாலும் அதை நீ உணர முடியாது. இன்றைக்கே செயல்படுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன என்று பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் முதலாவது எங்களை ஏற்றுக்கொள்கிறோம், இன்றைக்கே செயல்படுகிறோம். கர்த்தாவே, அடியேன் இருக்கிறேன், எங்களை அனுப்பும், என்னை அனுப்பும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பிரயோஜனப்படுத்தும். எந்த விதத்திலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எங்கள் மூலமாக விரிவாக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம், அதை செயல்படுத்தி காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள ராஜ்யம் எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் கட்டப்பட உதவி செய்வதாக காத்துக்கொள்ளும். வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பஞ்சம் பசிக்கும் பட்டாயத்துக்கும் வெகு கூடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும். பஞ்சம் பசிக்கும் பட்டாயத்துக்கும் வெகு கூடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும். பஞ்ச ரட்சக